यतीन्द्र प्रवणं वन्दे रम्य जामातरं मुनिं रम्य जामात्रि योगीन्द्र पादरेखा मयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुज मुनिं भजे पितामहस्यापि पितामहाय प्राचेत सादेश फलप्रदाय श्रीभाष्यकारोत्तम देशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं मारुह्य कविताशाखां वन्दे वाल्मीकि कोकिलम् यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसा दासीत् साक्षात् रामायणात्मना वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रबन्धनसुते तस्मं मुनिभ्यः पदं परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् ஸ்ரீராமாயணத்திலே கிஷ்கிந்தா காண்டம் 15 சர்க்கங்கள் இதுவரை பார்த்திருக்கிறோம். இன்று 16ஆம் சர்க்கம் தொடங்கி பார்க்க வேண்டும். என்ன சரித்திரம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னா, சுக்ரீவன் ஒரு முறை வாலியோடு சண்டையிட்டு மறுபடி ஓடி வந்து விட்டான். அதற்கு பிறகு ராமன் சுக்ரீவன் கழுத்திலே கஜபுஷ்பிங்கிற ஒரு கொடியை அடையாளமாக வைத்து மறுபடி யுத்தத்துக்கு போவாயின்னு சொல்கிறான். சுக்ரீவனும் கிஷ்கிந்தைக்கு வந்து அறைகூவல் விடுகிறான். அதை கேட்டு உடனே வாலி புறப்படும் போது அந்த வாலியின் மனைவியான தாரை அவள் தடுக்கிறாள். தடுத்து என்ன சொல்கிறாள், அங்கதன் நம்முடைய குமாரன் காட்டுக்கு சென்ற பொழுது அங்கு தூதர்கள் ஒற்றர்கள் மூலமாக கேட்டது உண்டு. அங்கு ராமன் லக்ஷ்மணன் 2 பேர், அவர்கள் சுக்ரீவனுக்கு சகாயத்துக்காக வந்திருக்கிறார்கள். அவர்களோடு யுத்தம் செய்தால் நீ பிழைக்க மாட்டாய். ஆகையாலே இந்த ராஜ்யத்திலே அவனுக்கு உண்டான மரியாதை, அதாவது அவனுக்கு யுவராஜ இளவரசனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்து விடு என்று கூறுகிறாள் தாரை. இந்த தாரையினுடைய உபதேசத்தோடு முடிந்தது 15ஆம் சர்க்கம். மேல 16ஆம் சர்க்கம் தொடங்கி பார்க்க வேண்டும். தாமேவம் ப்ருவதீம், 16ஆம் சர்க்கம் முதல் ஸ்லோகம். தாமேவம் ப்ருவதீம் தாராம் தாராதிப நிபானனாம் வாலி நிர்வர்ச்சயாமாச வச்சனம் சேதம் அப்ரவீத். வாலி இவ்வாறு பேசின தாரையை அதட்டினான். அவளை பார்த்து மறுபடி பேசுகிறான் வாலி. கர்ஜதோஸ்ய சசம்பிரம்பம் திராது சத்ரோர் விசேஷதः மர்ஷயிஷ்யாம்யஹம் கேன காரணேன வரானனே. தாரா, இப்படி என்னுடைய தம்பி வந்து இந்த அறைகூவல் விடுகிறான், கத்துகிறான், வாசல்ல நின்று சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு. அதை நான் எந்த காரணத்தினால பொறுத்துப்பேன்? என்னுடைய உயிர் போயிடுங்கிறதுனால பொறுத்துப்பேனா? உயிர் போனாலும் இந்த கூக்குரலை பொறுத்து கொள்ள முடியாதுங்கிறான் வாலி. அவனுக்கு அது வந்து ரொம்ப மான பிரச்சனையாக உள்ளது. ஒருவன் அறைகூவல் விடுத்தானாகில் அவனோடு சண்டையிடணும், இல்ல மறிக்கணும். அகர்ஷிதானாம் சூரானாம் சமரேஷ்வனிவர்த்தினாம் கர்ஷனாமர்ஷனம் வீரோ மரணாததிரிச்சதே. நீ பயந்தவள், உனக்கு பயம் அவ்வளவுதான், வேற எந்த காரணமும் இல்ல தாரையே. போரிலே இதுவரை புறமுதுகிட்டு ஓடாதவர்கள்னு சிலர் இருக்கிறார்கள், தோல்வி அடையாதவர்கள்னு சிலர் இருக்கிறார்கள். இந்த 2மே செய்யாத நான் இருக்கிறேன். என்ன போல ஒரு சூரர்களுக்கு இந்த மாதிரி ஒருவன் அறைகூவல் விடுத்து நான் போருக்கு போகவில்லை என்பது, ஒருத்தன் நீ வா போருக்கு வா, தைரியம் இருந்தா நீ போருக்கு வான்னு சொல்லி நான் போருக்கு போகாததுங்கிற ஒரு அவமானம் இருக்கிறதே, அது மரணத்தை காட்டிலும் கொடியது. மரணத்தை காட்டிலும் அதை சகித்து கொள்ள முடியாது. சோடும் நச்ச சமர்த்தோகம் யுத்த காமஸ்ய சயுகே சுக்ரீவஸ்ய ச சம்பிரம்பம் ஹீனக்ரீவஸ்ய கர்ஜதா. சுக்ரீவன் இருக்கானே, அவன் ஹீனக்ரீவன், ஏற்கனவே அவன் கழுத்தையே உடைச்சிட்டேன் நான். அப்படி இருக்கக்கூடியவன் மறுபடி வந்து இப்படி ஆர்ப்பரிக்கிறான். இவன் இப்படி ஆர்ப்பரிக்கும் பொழுது அதை ஏத்துக்கொள்ள என்னாலே முடியாதுங்கிறான். சரி, நானே நினைக்கிறேன்னாலும் என்னால அது முடியாது.
நான் மனசறிந்து பண்ணாலும் மனசறியாம பண்ணாலும் என்னாலே அவன் இப்படி யுத்தத்துக்கு அறைகூவல் விடும் பொழுது அதை பொறுத்து கொள்ள என்னாலே இயலாது. நச்ச காரியோ விஷாதஸ்தே ராகவம் பிரதிமத்ருதே தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச கதம் பாபம் கரிஷ்யதி. சரி, அவனுக்கு சகாயமா ராமபிரான் வந்திருக்கிறான்ங்கிறதுனால நீ பயப்பட வேண்டாம். ராமபிரான் தர்மத்தை பின்பற்றக்கூடியவன், அவன் கிருத்தஜன், அதனால அவன் என்னை கொல்லுதல் ஆகிற பாபத்தை செய்ய மாட்டான்ங்கிறான் வாலி. நிவர்த்தஸ்வ சஹஸ்திரீபி கதம் பூயோனு கச்சசி சௌஹ்ருதம் தரிசிதம் தாரே மயி பக்தி கிருதாத்வயா. உன்னிடத்திலே தாரையே உனக்கு பத்ரு பக்தி, அதாவது பதி பக்தி அதிகமாக இருக்கிறது. அதனால அது இப்ப வெளிப்படுகிறதே தவிர இதை தவிர வேற எதுவும் இல்லை. வாலி நடந்துட்டே இருக்கான், தாரை அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாள். அப்ப ஒரு இடத்திலே நிறுத்தி, தாரையை நீ திரும்பி போவாய், மத்துமுண்டான ஸ்திரீகளை எல்லாரையும் கூட்டிட்டு நீ திரும்பி அந்தப்புறத்துக்கே போயிடு, என் பின்னாடி வராத. நீ இவ்வளவு தூரம் வந்ததுலயே உன்னுடைய பதிபக்தியானது தெரிந்து விட்டது, இனி நீ என் பின்னாடி வராதன்னு தடுத்து நிறுத்துகிறான் வாலி. பிரதியோத்ஸ்யாம்யஹம் கத்வா சுக்ரீவம் ஜெயி சம்பிரமம். நான் போயிட்டு அங்க சுக்ரீவனோட சண்டை போட்டு சுக்ரீவனை கொன்னு விட்டு வருகிறேன். அஹம் யாஜிஸ்திதஸ்ய கரிஷ்யாமி யதேத்சிதம் விருக்ஷைர் முஷ்டி பிரஹாரைஷ்ச பீடிதः பிரதி ஆஸ்யதி. நான் போய் அந்த சுக்ரீவன் அவனை போரில் எதிர்த்து நின்று அவனுக்கு எவ்வளவு அவசியமோ அவ்வளவு மட்டும்தான் அவனை நான் யுத்தம் செய்ய போறேன். அவனை முழுக்க கொல்ல போவதில்லை. அவனுக்கு மரங்களாலும் முஷ்டிகளாலும் அவனை அடித்து அவன் முன்பு போல ஓடும்படிதான் நான் செய்ய போறேன்னு தவிர அவனை கொல்ல போவதில்லைங்கிறான். நமே கர்விதமாயஸ்துவம் சகிஷ்யதி துராத்மவான் கிருதம் தாரே சகாயத்துவம் சௌஹ்ருதம் தரிசிதம் மயி. அந்த துஷ்டாத்மாவான அந்த சுக்ரீவனானது என்னுடைய உபதிரவத்தை பொறுக்க முடியாமல் ஓடி போய் விடுவான். தாரையே, நீ பயப்பட வேண்டாம், உன்னால செய்ய வேண்டிய உதவி செய்யப்பட்டது, நீ இனிமே கிளம்பலாம். சாபிதாசி மம பிராணேர் நிவர்த்தஸ்வ ஜனேனச அஹம் ஜித்வா நிவர்த்திஷ்யே தமஹம் பிராதரம் ரணே. இவ்வளவு வாலி சொல்லியும் தாரை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறாள். வாலிய போகாதன்னு சொல்லிட்டு இப்போ வாலி என்ன பண்ணிக்கிறான், ஒரு இடத்துல நிறுத்தி, என்னுடைய பிராணன் மீது ஆணை, என்னுடைய வெற்றியின் மீது ஆணைனா, என்னுடைய உயிர் மீது சத்தியமாக என்னுடைய பிராணன் மீது ஆணையாக சொல்கிறேன், நீ பின்னாடி போயிடு, இனிமே நீ என் கூட பின்னாடி வரக்கூடாதுன்னு ஒரு ஆணையை இட்டு தடுத்து தாரையை நிறுத்துகிறான். நான் சுக்ரீவனை ஜெயித்து திரும்பி வரும் வரை நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். தம் து தாரா பரிஷ்வஜ்ய வாலினம் பிரியவாதினி சகார ருததி மந்தம் தட்சிணாசா பிரதட்சிணம். சரி, வேற வழி இல்லாமல் ஆணையிட்டதினாலே தாரையானவள் வாலியை தழுவி கொண்டு ஒரு ஆலிங்கனம் செய்து கொண்டு அவனை பிரதட்சிணமாக அழுது கொண்டே மறுபடி வந்தாள். ததஸ்வஸ்த்யயனம் கிருத்வா மந்திரவத் விஜயிஷினி அந்தఃபுரம் சஹஸ்திரீபி பிரவிஷ்டா சோக மோகிதா. ஆக இப்படி அந்த தாரையானவள் அவனை இறுக்கமாக கட்டி கொண்டு அந்த இடத்துல என்ன பண்றான்னா, இவனுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறாள். சாஸ்திரங்களிலே வெற்றி கிடைப்பதற்கு எந்த தெய்வத்தை பிரார்த்திக்க வேண்டும்னு கூறி இருக்கிறதோ அந்த தெய்வ பிரார்த்தனையை செய்து தெய்வங்களை தொழுது சாஸ்திரம் சொன்ன பிரக்கிரியைக்கு இவனுக்கு வெற்றிக்குண்டான காரியங்களை எல்லாம் செய்வித்து தாரையானவள் அந்தப்புறத்திற்கு மற்ற மனைவிமார்களோடு போய் சேர்ந்து விட்டாள். பிரவிஷ்டாயாம் து தாராயாம் சாஸ்திரீபிர் ஸ்வமாலயம் நகரான் நெறியௌ கிருத்வோ மகாசர்ப இவ ஸ்வசன். தாரை போனவுடன் நகரத்திலிருந்து ஒரு பெரிய நாகமானது பெருமூச்சு விட்டு கொண்டே வெளிவருமா போலே வாலியானவன் யுத்தத்திற்காக வெல்ல வந்தான். நிஸ்வஸ்ய மகாவேகோ வாலி பரம ரோஷனஹ சர்வதச்சாரயன் திருஷ்டிம் சத்ரு தர்ஷன காங்க்ஷயா
சததர்ஷ தத ஸ்ரீமான் சுக்ரீவம் ஹேம பிங்கலம் சுசம்வீதம் அவஷ்டப்தம் தீப்யமானம் இவானிலம். அந்த ஸ்ரீமானான வாலி பெரிய அழகோடு வருகிறான், மகா கோபத்தோடு வருகிறான். அவன் ஒரு ஆசையோடு வருகிறான், யுத்தம் பண்ணணும், இன்னைக்கு சுக்ரீவனை அழிக்க வேண்டும்ங்கிற ஆசையோட பெரிய வேகத்தோடு பெருமூச்சு விட்டு கொண்டு வருகிறான். நாலு புறமும் கண்ணை பார்த்துட்டே சுத்தி சுத்தி பார்த்துட்டு எங்க சுக்ரீவன் எங்க சுக்ரீவன் தேடிக்கொண்டே வந்து அவ்விடத்திலே சுக்ரீவனை பார்க்கிறான் வாலி. சுக்ரீவனும் நல்ல கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னி போல இருக்கிறான் சுக்ரீவன். அவனை பார்த்தான் வாலி கண்முன்னே. சதம் திருஷ்டுவா மகாவீரிய வீரி சுக்ரீவம் பரியவஸ்திதம் காடம் பரிததே வாசோ வாலி பரமரோஷனஹா. மகா வீரியசாலியான வாலியானவன் சுக்ரீவனை பார்த்த உடனே போருக்கு தயாராக தன்னுடைய ஆடைகளை எல்லாம் இறுக்கமா கட்டினான். சவாலி காட சம்பீதோ முஷ்டி முத்தியம்ய வீரியமான் சுக்ரீவமேவா விமுகோ யோக்தும் கிருத்தக்ஷணஹா. வாலி ஆடைகளை எல்லாம் இறுக்கமாக கட்டி கொண்டு என்ன பண்ணான்னா தன்னுடைய முஷ்டினா கை, அந்த 5 விரல்களையும் மடக்கி வைத்தால் வரக்கூடியதுதான் முஷ்டின்னு பேரு. அந்த முட்டியினால அடிப்பதற்காக கையை ஓங்கி கொண்டு 5 விரல்களையும் மடக்கி கொண்டு அதனாலே வாலியை சுக்ரீவனை அடிப்பதாக வாலியானவன் வேகமா சுக்ரீவனை முஷ்டிம் சமுத்தியம்ய சம்ரப்த தரமாகதா சுக்ரீவோபி தமுத்திஷ்ய வாலினம் ஹேமமாலினம். சுக்ரீவனும் வாலியை பார்த்த உடனே தன்னுடைய முஷ்டியை மடக்கி கொண்டு வேகமாக வாலியை அடிப்பதற்காக செல்கிறான். தம் வாலி குரோததாம் ராட்சா சுக்ரீவம் ரண பண்டிதம் ஆபதந்தம் மகாவேகம் இதம் வச்சனம் அப்ரவீத். சுக்ரீவன் ரொம்ப வேகமா வந்து வாலி அடிக்கணும் வரான். வாலியானவன் பேச தொடங்கினான். ஏஷ முஷ்டிர் மயாபத்தோ காட சந்நிஹிதாங்குலிஹி மயா வேக விமிக்தஸ்தே பிராணாநாதாய யாஸ்யதி. ஏ சுக்ரீவா, இதோ என்னுடைய முஷ்டியானது மூடப்பட்டது, நான் கைய மடக்கிட்டேன், முறுக்கிட்டேன். என்ன பண்ண போனேன், என் விரல்களை எல்லாம் நெருக்கி மூடிவிட்டேன். இதோ இது ஆத்திரத்தோடு நான் இத்தாலே உன்னை அடித்தேன் ஆகில் உன் உயிர் இந்த ஒரு அடியில தனியா போயிடும், உடம்புல இருந்து பாரு அப்படின்னு சுக்ரீவனை பார்த்து வாலி மிரட்டுகிறான். ஏவமுக்தஸ்து சுக்ரீவஹா கிருத்தோ வாலி நமப்ரவீத் ததைவச்சாஹரன் பிராணான் முஷ்டின் வதத்து மூர்தனி. உடனே சுக்ரீவனுக்கு கோபம், அவனும் வாலிய பார்த்து சொல்றான், அதேதான் நானும் பண்ண போறேன் வாலி. என்னுடைய இந்த முஷ்டியானது உன் தலையில விழ போறது, உன் பிராணனை எடுக்க போறதுன்னு பரஸ்பரம் பேசிக்கொண்டு சண்டையிடுகிறார்கள். தாடிதஸ்தேன சங்குப்தஹா தமபிக்ரம்ய வேகிதஹா அபவத் சோனிதோத்காரி சோத்பீட இவ பர்வதஹா சுக்ரீவேன நிஸ்ஸங்கம் சாலமுத்பாட்ய தேஜசா காத்ரேஷ்வபிஹிதோ வாலி வஜ்ரேனே இவ மகாகிரிஹி. இந்த வாலி சுக்ரீவனை தலையிலே அடிக்கிறான். வாலி சுக்ரீவனை முஷ்டியினால தலையில அடிக்கிறான். அடிக்கும் பொழுது சுக்ரீவனுக்கு வாயிலிருந்து ரத்தமாக கக்குகிறது. சுக்ரீவன் பார்த்தான், வாலி மட்டும்தான் நம்மை அடிப்பானான்னு இவனுடனே பக்கத்துல இருக்கக்கூடிய சால மரங்களை எல்லாம் புடுங்கி வாலி மேலே ஒரு வஜ்ராயுதத்தை போன்று வீசி எறிகிறான். வாலி அடிக்க, சுக்ரீவன் அடிக்க போர் தொடங்கித்து. சது வாலி பிரச்சலிதா சாலதாடனவி கொலா குருபார சமாக்ராந்தோ மௌசார்த்தைவ சாகரே. அந்த பெரிய சால விருட்சத்தை புடுங்கி வஜ்ராயுதம் போல சுக்ரீவன் வாலியை அடித்தவுடன் அந்த அடியிலேயே வாலி கொஞ்சம் கலங்கி போயிட்டான். இவ்வளவு பெரிய அடிய வாலி இது வரைக்கும் வாங்கினதில்லை. அப்படிப்பட்ட அடியாலே மனம் கலங்கியவனாக ஆகி ஒரு சமுத்திரத்துல நடுவுல காத்திலே தத்தளிக்கக்கூடிய ஒரு படகு போலே, பெருங்கப்பல் போலவே வாலியும் கொஞ்சம் சிறிது நேரம் தத்தளிக்க தொடங்கினான். நினைவில்லாமல் தத்தளித்தான் வாலி. தௌ பீம பல விக்ராந்தௌ சுபர்ணாநில வேகிதௌ பிரவருத்தௌ கோரவ குஷௌ சந்திர சூரிய விவாம்பரே.
பரஸ்பரமமித்ரக்னௌ சித்ரேனா சித்ரான்வேஷண தத்பரௌ. பயங்கரமான ஆற்றல் ரெண்டு பேரும். ஒருத்தன் சூரியனின் புதல்வன், ஒருத்தன் இந்திரனின் புதல்வன். சுக்ரீவன் வாலியமாக சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். யார் யார் அடிக்கிறான்னு தெரியல. அவ்வளவு பெரிய சண்டை யுத்தம் ரெண்டு பேருக்கும் நடக்கிறது. ரெண்டு பேரும் பீம பல விக்ராந்தம்னு பெரிய ஆற்றல், ஆண்மை இதெல்லாம் ரொம்ப அதிகமாக உடையவர்கள். ஆகாசத்திலே சந்திரனும் சூரியனும் சண்டையிட்டுக் கொண்டால் எப்படி இருக்குமோ அப்படி பூமியிலே இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கிறார்கள். தக்க சமயத்தை பார்த்து அடிக்கணும்னு ரெண்டு பேரும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அப்படி இரண்டு பேருமாக பெரிய யுத்தம் செய்ய தொடங்கினார் என்று சொன்னார் ரிஷி. ததோ வர்தத வாலி தூ பலவீரிய சமன்விதா சூரியபுத்ரோ மகாவீத்யா சுக்ரீவஹா பரிஹீயதே. அந்த சமயம் தொடர்ந்து சண்டை நடந்து நடந்து வாலியானவன் அந்த சமயத்துல என்ன ஆயிட்டான்னா உற்சாகம் ஆயிட்டான். வாலிக்கு சண்டை நடக்க நடக்க உற்சாகம் அதிகமாயிட்டே இருக்கு. சுக்ரீவன் சண்டை நடக்க நடக்க களைப்பாயிட்டே இருக்கு. எவ்வளவு சண்டை போட்டாலும் வீரம் குறையாம நிற்கிறான். சுக்ரீவனுக்கு களைப்பு வந்தது. வாலினா பக்ன தர்பஸ்து சுக்ரீவந்த விக்ரமஹா வாலினம் பிரதி சாமரிஷோ தர்ஷயாமாசலாகவம். இப்ப வாலியாலே அடிக்கப்பட்டான் சுக்ரீவன். அந்த அவனுடைய களைப்பை அடியாக கொண்டு வாலி சுக்ரீவனை அடிக்க, அந்த சமயத்துல சுக்ரீவனும் வாலி இடத்துல கொஞ்சம் ஆவேசத்தோடு தான் சண்டையிட்டான். விருக்ஷைஹி சசாகைஹி ஸ்தசிகைஹி வஜ்ரகோட்டி நிபைர்நகைஹி முஷ்டிபிர்ஜானுபிஸ் பத்பிர் பாகுபிஷ்ச புனః புனः தயோர்யுத்தம் அபூத் கோரம் விருத்ர வாசவயோரிவ. விருத்ராசுரனுக்கும் இந்திரனுக்கும் முன்னாடி நடந்த யுத்தம் மாதிரி சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. ஒருவரை ஒருவர் மரங்களை எல்லாம் எடுத்து அடித்துக் கொள்கிறார்கள். எப்படிப்பட்ட மரங்கள்னா பெரிய பெரிய கிளைகளோடு கூடின பெரிய மரங்கள். அதெல்லாம் வஜ்ராயுதம் மாதிரி இருக்கு. அந்த வஜ்ராயுதம் மாதிரி இருக்கக்கூடிய மரங்களை எடுத்து ஒருவர் மேலே வீசி கொள்கிறார்கள். தங்களுடைய முஷ்டிகளாலே முழங்கால்களாலே அடித்துக் கொண்டு கைகளாலும் காலாலும் மறுபடி ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு அவர்களுக்கு நடுவிலே கோரமான ஒரு யுத்தம் நடந்ததுன்னு வால்மீகி வர்ணித்தார். தௌ சோனிதா தௌ யுத்யேதாம் வாசாரினௌ மேகா விவ மகாசப்தௌ தர்ஜனௌ தர்ஜயானௌ பரஸ்பரம். இப்ப இரண்டு பேரும் அப்படியே அடித்து கொண்டு உடம்பெல்லாம் ரெண்டு பேருக்கும் ரத்தமாக ஆயிடுச்சு. இரண்டு பேரும் உடம்பெல்லாம் ரத்தம் கசிய கசிய பெரிய ரெண்டு மேகங்கள் இடித்து கொண்ட மாதிரி பயத்தோடு போர் புரிந்தார்கள். பிரியமானான் மதா பஷ்யத் சுக்ரீவம் வானரேஸ்வரம் பிரேக்ஷமானம் திசாச்சைவ ராகவம் ச முகுர்முகு. அந்த சமயத்திலே சுக்ரீவனுக்கு களைப்பு வந்தது. களைப்பு வந்த பிறகு சுக்ரீவன் எங்க இன்னும் ராமரை காணும், நம்ம அடித்து கொண்டே இருக்கோம், நம்மளே கூட வாலிய ஜெயிச்சிருவோம் போல இருக்கு, ராமர் உதவ மாட்டார் போல இருக்கேங்கிற எண்ணத்தோட சுக்ரீவன் எல்லா திசைகளிலும் பார்க்கிறான். ராமர் எங்கேயாவது இருக்காரா, கண்ணுக்கு தெரியறாராங்கிறத சுக்ரீவன் பார்க்க தொடங்கினான். ததோ ராமோ மகாதேஜார்த்தம் திருஷ்டுவா ஹரீஸ்வரம் ஷரம் ச தீக்ஷதே வீரோ வாலினோ வத காரணாத். அப்பொழுது ஸ்ரீ ராமபிரான் வாலியை வதம் செய்வதற்காக ஒரு அம்பை பார்த்தார். எதனால அம்பை பார்த்தார்னா, அங்க சுக்ரீவனை பார்க்கிறார். சுக்ரீவனே ஜெயிச்சுட்டா நம்ம தலையிட வேண்டாம்னு ராமர் பார்த்துட்டு இருக்கார். சுக்ரீவன் ஜெயிக்க மாட்டான் போல இருக்கு. ராமர் இருக்காருங்கிறதுனாலயே அவன் பயந்துட்டு ஜெயிக்காம இருக்கான். ராமரே கொல்லட்டும், நம்மளால முடியாதுங்கிற எண்ணத்துல இருக்கான் சுக்ரீவன். அதனால இப்படி சுக்ரீவன் வருத்தத்தோடு களைப்போடு இருந்ததினாலே சுக்ரீவனை ஒரு கண்ணால பார்த்தார் ராமர். சரி, இதுதான் தக்க சமயம்னு வாலியை கொள்வதற்கு தன்னுடைய அம்பை மற்றொரு கண்ணாலே பார்த்தார். ததோ தனுஷி சந்தாய சரமாஷி விஷோபமம் பூரயாமாஸ தச்சாபம் காலசக்கரமிவாந்தகா. அதற்கு மேல் காலச்சக்கரம் போல, காலச்சக்கரத்தை யமன் எப்படி விடுவானோ ஒருவனை கொல்லுவதற்கு, அந்த மாதிரி எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரான் சர்ப்பம் போன்ற அந்த பானத்தை எடுத்து வில்லிலே ஏத்தினார். தஸ்ய ஜ்யாதல கோஷேன த்ரஸ்தா பத்ரரதேஸ்வராக பிரதுர்த்ரூர் மகாவே மிருகாஷ்சைவ யுகாந்த இவ மோகிதா.
அவ்வளவு பெரிய அம்பு. இதனாலே பயந்து எல்லாரும் ஓடுகிறார்கள். இந்த அம்பை பார்த்த உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் இந்த நான்மொழியை கேட்டு எல்லாரும் தெரிச்சு ஓடுறான். இங்க என்ன நடக்க போறதுன்னு தெரியாம. முக்தஸ்து வஜ்ர நிர்கோஷா பிரதீப்தா சனி சந்நிபா ராகவேன மகாபானோ வாலிவக்ஷசி பாதிதா. அந்த சமயத்திலே ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய செவி வரை இந்த அம்பை எடுத்து ஒரு விடுவிடுகிறான். ஒரே ஒரு அம்பு. அந்த ஒரு அம்பு வாலியினுடைய நெஞ்சிலே மாறிலே போய் பாய்ந்தது. ததஸ்தேன மகாதேஜா வீரியோத்சிக்தः கபீஸ்வரः வேகேனாபிஹிதோ வாலி நிபபாத மஹீதலே. அந்த அம்பினுடைய வேகத்தினாலே அடிபட்ட வாலி பெரிய மலை போன்று கீழே பூமியிலே விழுந்தான், சாய்ந்து விட்டான். ஒரு அம்பு வாலி முடிந்து விட்டான், பூமியில சாய்ந்துட்டான். இந்திரத்வஜைவோத்பூதா பௌர்ணமாஸ்யாம் மஹீதலே ஆஸ்வயுக் சமயே மாசி கதஸ்ரீ கோ விசேதனஹ. ஒரு பெரிய திருவிழா நடந்து ஐப்பசி மாசம் பெரிய உற்சவம் எல்லாம் நடைபெறும். அந்த ஐப்பசி மாசம் பௌர்ணமி தினத்துல உற்சவம் எல்லாம் முடிந்து எப்படி மேல இந்திரபிம்பம் வரையப்பட்ட இந்திரபிம்பம் கொடிகள் எல்லாம் கீழே இறக்குவோமோ அந்த மாதிரி வாலியானவன் ஒளி குன்றியவனாக ஆனவன். அப்ப கொடிகள் எல்லாம் மேல பறக்கும் வரை நன்னா இருக்கும், கீழே இறக்கிட்டா அதுக்கு அவ்வளவு பிரகாசம் இருக்காது. அந்த மாதிரி இறக்கப்பட்ட கொடி போன்று வாலி ஒளி குன்றியவனாக ஆனான். நரோத்தம கால யுகாந்த கோபமம் சரோத்தமம் காஞ்சன ரூப்ய பூஷிதம் சசர்ஜ தீப்தம் தமமித்ர மர்தனம் சதூமம் அக்னிம் முகதோ யதாஹரஹா. இப்ப புருஷோத்தமராகிற ராமர் பிரளய காலத்திலே யமன் எப்படி ஒருவன் உயிரை வாங்குவானோ அப்படி இவர் சத்ருக்களை அழிப்பதிலே வல்லவர். ஆகையாலே ஒரே ஒரு அம்பை விட்டார். அந்த சரோத்தமத்தை விட்டதினாலே வாலியும் விழுந்தான். அதோக்ஷித சோனிதோய விஸ்ரவைர் சுபுஷ்பிதா சோகைவா நிலோக்ததா விசேதனோ வாசவசூனுராகவே விப்ரம்ஷிதேந்திர துவஜவத் சிதிம் கதா. இப்ப இந்திரனது புதல்வன் வாலி. அவன் போரிலே எம்பெருமான் விட்ட அம்பினாலே ரத்த நீர் பெருக உடம்பெல்லாம் ரத்தத்தாலே நனைக்கப்பட்டவனாக ரொம்ப அறிவு குன்றியவனாக பெரிய ஒரு அசோக மரம் காத்தினாலே கீழே விழுந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பூமியிலே படார் என்று விழுந்தான் என்று இத்தோடு 16ஆம் சர்க்கம் முடிவடைகிறது. இதுதான் 16ஆம் சர்க்கம் வாலிவதம். வாலிவதத்தை செய்துவிட்டார் ஸ்ரீ ராமபிரான். அடுத்தது 17ஆம் சர்க்கம். ததஷோனிதாபிஹதோ ராமேன ரணகர்கஷஹ பபாத சஹசா வாலி நிகிருத்தைவ பாதபஹா. ராமனாலே அடி உண்ட வாலி வேறு அறுப்புண்ட மரம் போலே கீழ் விழுந்தான். சபூமௌ ன்யஸ்த சர்வாங்கஹ தப்த காஞ்சன பூஷணஹ அபதத் தேவராஜஸ்ய முக்தரஷ்மிரிவ துவஜஹ. இந்திரனது கொடி பெரிய தங்க கொடி, அது காத்தினாலே கீழே விழுந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெரிய தங்க மாலைகளை எல்லாம் அணிந்த இந்த வாலியானவன் ராமனினுடைய அம்பாலே கீழே விழுந்தான். தஸ்மின் நிபதிதே பூமௌ ஹரியக்ஷானாம் கணேஸ்வரே நஷ்டச்சந்திரமிவ வ்யோம நவ்யராஜத பூதலம். அவன் கீழே விழுந்த உடனே உலகத்துல இருக்கிற பொலிவெல்லாம் போயிடுத்தான் அவன் ராஜ்யத்துல. பூமௌ நிபதி தஸ்யாபி தஸ்ய தேகம் மகாத்மனஹ நஸ்ரீர் ஜஹதி ந பிராணா ந தேஜோ ந பராக்கிரமஹா. என்னதான் வாலி பூமியிலே விழுந்தாலும் அவன் ஆத்மாவின் உடம்பில் இருந்து கொஞ்சம் கூட மாறுபாடு வரல. உடம்புல கொஞ்சம் அழகு குறைந்து போறது, இல்ல உடம்பில் இருந்து மூச்சு காத்து நின்னு போறது, இல்ல அவனுடைய தேஜஸ் மனோதைரியம் குறைதல், இது எதுவுமே நடக்கல. அவன் அப்படியே கீழே விழுந்து கிடக்கான், அவ்வளவுதான். இன்னும் உயிர் போகவே இல்லை, பிராணன் போகவே இல்லை. சக்கரதத்தாவராமாலா காஞ்சனி வஜ்ரபூஷிதா ததார ஹரிமுக்கிய பிராணாம் தேஜஸ்ரீயம் சா. அதற்கு என்ன காரணம்னா இந்திரன் ஒரு பொன்மாலையை கொடுத்திருக்கிறான் வாலிக்கு. அந்த பொன்மாலை காஞ்சன மாலையினாலே அதனுடைய வரத்தினாலே அதனுடைய பலத்தினாலே உயிர் போகாமல் வாலி இன்னும் காக்கப்படுகிறான்.
ததயா மாலயா வீரோ ஹைமயா ஹரியூதபா சந்தியானுகத பரியந்தா பயோதரைவா பவத்து. ஒரு சந்தியா காலத்திலே மேகம் போலே அந்த தங்க மாலையினாலே இவன் பலபலவென விளங்கினான். கஸ்யமாலா ச தேகஸ்ச மர்மகாதி ச யஷ்ஷரஹ திரிதேவ ரச்சிதா லக்ஷ்மி பதிதஸ்யாபி சோபதே. இப்ப வாலி கீழே விழுந்து கிடக்கான். இப்ப அவனுக்கு கழுத்திலே இந்த மாலை இருக்கு. அவனுடைய உடம்பிலே இந்த பானம் நெஞ்சை பிளந்து கொண்டு குத்தி இருக்கிறது. அவனுடைய உடம்பு, அதன் உடம்பினுடைய ஒளியினுடைய அழகு, இந்த மூன்றும் அழகாகத்தான் காணப்படுகிறன. அப்ப நெஞ்சில அம்பு பட்டால் கூட அந்த அம்பு அவன் நெஞ்சில குத்தி இருக்கிறது கூட பார்த்தா அழகா இருக்குதான் வாலிக்கு. ததஸ்திரம் தஸ்ய வீரஸ்ய ஸ்வர்கமார்க பிரபாவனம் ராமபான சனோத்ஷிப்தம் ஆவகத் பரமாம் கதிம். இப்ப ராமரினுடைய வில்லிலிருந்து வந்த அந்த அஸ்திரமானது வாலிக்கு நெஞ்சை பிளந்து கொண்டு போனது. அது நெஞ்சை மட்டும் பிளக்கல, வேற எதை திறந்து வைத்ததுன்னா அவன் நல்ல கதியான சொர்க்கத்தை அடைவதற்குண்டான வழியை வாலிக்கு திறந்து வைத்ததான் அந்த ராமனினுடைய அஸ்திரம். தம் ததா பதிதம் சங்கே கதார்ச்சிஷமிவானலம் யயாதிமிவ புண்ணியாந்தே தேவலோகாத் பரிச்சுதம் ஆதித்யமிவ காலேன யுகாந்தே புவி பாதிதம் மகேந்திரமிவ துர்கர்ஷம் மகேந்திரமிவ துஸ்ஸகம் மகேந்திரபுத்திரம் பதிதம் வாலினம் ஹேமமாலினம் சிம்ஹோரஸ்கம் மகாபாஹும் தீப்தாஸ்யம் ஹரிலோச்சனம் லக்ஷ்மணானுச்சரோ ராமோ ததர்ஷ கதசேதனம். அந்த சமயத்திலே ராமனும் லக்ஷ்மணனுமாக வாலியை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். அங்கு யுத்தத்திலே கீழே விழுந்தவன் யயாதின்னு ஒரு அரசன் இருந்தான். அவன் சொர்க்கத்திலிருந்து புண்ணியம் தீர்ந்து போய் கீழே விழுந்தான். அந்த மாதிரி வாலி கீழே விழுந்துட்டான். இந்த யுகத்தினுடைய முடிவிலே, இந்த யுகம்னா என்ன, பிரளய காலம் வரும்பொழுது ஆதித்யன் சூரியன் கீழே விழுவான். அந்த மாதிரி வாலி இப்ப விழுந்து கிடக்கிறான். மகேந்திரன் இந்திரனே கீழே விழுந்தார் போலே, இந்திரன் போலே ஜெயிக்க முடியாதவன் இந்த வாலி. அந்த இந்திரனின் புதல்வனான இந்த வாலி கழுத்திலே தங்க மாலையோடு, பெரிய தோள்களோடு, பெரிய முகத்தோடு, கண்ணெல்லாம் சிவந்து போய் செருப்போடு கீழே படுத்து கிடக்கிறான். அவனை ராமன் பார்க்கிறான். யாரோடு? லக்ஷ்மணனோடு கூட வந்து ராமனானவன் வாலியை பார்க்கிறான். பகுமான்ய சதம் வீரம் வீக்ஷமானம் ஷனைரிவ உபயாதோ மகாவீரியோ பிராதரோ ராமலக்ஷ்மணோ. ராமலக்ஷ்மணர்கள் இருவருமாக அந்த இடத்திற்கு வந்தார். வந்து அவனை கௌரவித்து அவனிடத்திலே அணுகினார்கள்னு சொல்கிறார் வால்மீகி. அந்த வாலி படுத்து கிடக்கிறான். படுத்து கிடக்கக்கூடிய அந்த வாலியை கௌரவித்து, என்னால நீ கொல்லப்பட்டான்னு ஒரு அவமானம் கேட்ட அந்த வாலிக்கு உண்டான தக்க கௌரவத்தை கொடுத்து கொண்டு ராமனும் லக்ஷ்மணனும் அவ்விடத்திலே பக்கத்திலே வந்தார்கள். சபுமாவல் பதேஜோசு நிகதோ நஷ்டசேதனஹா. அந்த இடத்திலே வாலியானவன் பிரக்ஞை இல்லாதவனாக, அறிவில்லாதவனாக தரையிலே வீழ்த்தப்பட்டு கிடந்தான். அர்த்த சம்ஹிதயா வாசா கர்விதம் ரண கர்விதா தம் திருஷ்டுவா ராகவம் வாலி லக்ஷ்மணம் ச மகாபலம் அப்ரவீத் பிரஸ்ரிதம் வாக்கியம் பருஷம் தர்ம சம்ஹிதம். உடனே வாலியானவன் ராமன் தான் நம்மை அடித்தான் என்பதை அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டவனே வாலிக்கு ஒண்ணு தோணித்து, ராமனும் நேர்ல வந்துட்டான், ராமனிடத்துல கேட்கணும்னு தோணின உடனே வாலியானவன் நல்ல அர்த்தத்தோடு தர்மத்தோடு உள்ள வார்த்தைகளை ராமனிடம் பேசுகிறான். அந்த வார்த்தை எப்படி இருந்ததுன்னா பிரஸ்ரிதம், ஒரு பணிவோடு இருந்தது. ஆனால் பருஷம், ரொம்ப கொடுமையான வார்த்தை. பணிவோடு கொடுமையான நல்ல கொடிய வார்த்தைகளை பணிவோடு பேச தொடங்கினான் வாலி. பராங் முகவதம் கிருத்வா கோனு பிராப்தஸ்த்வயா குணஹா யதஹம் யுத்த சம்ரப்தஹ ஷரேனாசி ஷரேனோ ரசிதாடிதஹ. ராமாவா, இந்த இடத்துக்கு வந்திருக்கியே, நீ குணவான் குணவான், ராமன்கிறவன் குணவான்கிறது எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் தெரியும். இப்ப உன்னிடத்திலே யுத்தம் செய்யாதவன், அதாவது நம்மோடு யுத்தம் செய்பவனை கொன்னால் அது ஒரு குணம்.
உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. நான் உன் கூட யுத்தத்துக்கும் வரல. அப்படி இருக்கும் பொழுது நீ பின்புறம் இருந்து என்னை கொன்னு இருக்கிறாய். இதனால் உனக்கு என்ன குணம் கிடைத்தது? இதனால் ராமனுக்கு கிடைத்த குணம் என்ன? சொல்லு பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பித்தான் வாலி. त्वं नराधिपतेः पुत्रः प्रतितः प्रियदर्शनः कुलीनः सत्त्वसम्पन्नः तेजस्वी चरितव्रतः. நீரோ சாதாரண மனிதன் கிடையாது. சக்கரவர்த்தியினுடைய திருக்குமாரன். தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர்கள். எல்லா இடத்திலும் புகழ் பெற்றவர்கள். பார்க்க அழகா இருக்கிறீர்கள். நல்ல குலத்துல உதித்து நல்ல ஆச்சாரத்தை கடைபிடித்து தர்மானுஷ்டான முறைப்படி வாழக்கூடியவர்கள். ராம கருணவேதீச்ச பிரஜானாஞ்ச ஹிதே ரதः சானுக்ரோஷோ மகோத்சாஹः சமயஜ்ஞோ திருடவ்ரதः இதி தே சர்வபூதானி கதயந்தி யசோ புவி. ராமன்கிறவன் லோகாபிராமன். லோகத்தை எல்லாம் மகிழ வைக்கக்கூடியவன். கருணவேதி, நிறைய கருணை உள்ளவன். சானுக்ரோஷா, எல்லா இடத்திலும் கருணை புரியக்கூடியவன். பிரஜானாஞ்ச ஹிதேரதா, பிரஜைகளினுடைய நன்மையிலேயே நாட்டமுடையவன். மகோத்சாகா, அமானுஷ்யமான ஆற்றலை உடையவன். சமயஜ்ஞா, லோக தர்மத்திலே உள்ள விதிகளை எல்லாம் நன்கு அறிந்தவன். திருடவ்ரதா, தர்ம விதிகளை எல்லாம் வலுவாது கடைபிடிக்கக்கூடியவன் ராமன் என்று இந்த உலகத்துல எல்லா பூதங்களும், அப்ப எல்லா பிராணிகளும் ராமரை இப்படித்தான் கொண்டாடுகிறது. ஆனா இனிமே எப்படி கொண்டாடும்? வாலியை கொன்றவன் அப்படின்னு கொண்டாட போகிறது. தமஷமா தர்மோ திருதி சத்யம் பராக்கிரமஹ பார்த்திவானாம் குணாராஜன் தண்டச்சாப்யபகாரிஷு. ராமா, உனக்கு எல்லாம் தெரியும், தர்மம் தான். இருந்தாலும் நான் சில தர்மங்களை சொல்கிறேன், அதை கேட்பாய்னு ஆரம்பிக்கிறான் வாலி. தமஹா, தமஹான்னா மனது அடக்கம். ஷமஹா அப்படின்னா இந்திரிய அடக்கம், புலன் அடக்கம். க்ஷமா, பொறுமை. தர்மஹா, தர்மானுஷ்டானம். திருத்தி, ஆண்மை. சத்தியம், பராக்கிரமம். இந்த குணங்கள் எல்லாம் ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டும். அதை தவிர யாரு தவறு செய்கிறார்களோ, அபகாரம் செய்கிறார்களோ, அவர்களிடத்துல மட்டும்தான் தண்டனை கொடுத்தல்ங்கிறத செய்ய வேண்டும். தான் குணான் சம்பிரதாரியாகம் அக்ரியம் சாபி ஜனம் தவ தாரையா பிரதிஷித்தோபி சுக்ரீவேன சமாகதா. இந்த குணங்கள்லாம் உனக்கு இருக்கு என்பதை அறிந்து கொண்டுதான் நான் தாரையாலே தடுக்கப்பட்டும் இங்க வந்தேன். ராமன் அபகாரம் செய்தவர்களை மட்டும்தான் கொல்லுவான், தவறு புரிந்தவர்களை மட்டும்தான் கொல்லுவானே தவிர நாம் எந்த தவறும் புரியவில்லையே, நம்ம எதுக்கு ராமன் கொல்ல வேண்டும்ங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால்தான் தாரை தடுத்தும் நான் இங்கு வந்தேன் அப்படின்னு வாலி பேசுகிறான். நமாம் அந்நேன சம்பிரப்தம் பிரமத்தம் யோத்தும் அருஹசி இதிமே புத்திருப்பன்னா பபூவா தர்ஷனே தவ. உம்மை பார்க்காத பொழுது நான் உம்மை பார்க்கல. உம்மீது எனக்கு சினமும் இல்லை, என் கோபமும் இல்லை. நான் யாரோடையோ ஒரு கோபத்தோடு சண்டையிட்டுக் கொள்கிறேன். அப்ப நான் உண்மை கவனிக்கவே இல்லை. நீர் அங்க இருக்கிறீர் என்பதையே நான் கவனிக்கல. இப்படி இருக்கக்கூடிய ஒருவனை ராமன் கொல்ல மாட்டார். ராமனானவன் தன்னோடு யுத்தம் செய்யாமல் வேற யாரையோ கவனித்துக் கொண்டு வேற யாரோடையோ யுத்தம் செய்யக்கூடியவனை கொல்ல மாட்டாருங்கிற அந்த தீர்க்காலோசனை செய்து கொண்டுதான் நான் இப்படி உம்மாலே அடிபட்டேன். நத்வாம் வினிகிதாத்மானம் தர்மத்வஜம் அதார்மிகம் ஜானே பாப சமாச்சாரம் திருணை கூப்பமிவாவிருத்தம். நீர் என்ன கொல்லல ராமரே, நீர் என்ன கொல்லல, உண்மை அழித்து கொண்டீர்னா. வாலி என்ன சொன்னா? நீ வாலிய கொல்லல ராமா, நீ ராமனையே கொன்னுட்ட. ராமன்கிறவன் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவன், தர்மத்தை கொடியாக நாட்டியவன். அவன் இப்படி ஒரு அதர்ம செயலை புரிந்தான்னு ராமன் இறந்து விட்டான். ராமன் இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீ உனக்கு ஒரு அவப்புகழை தேடிக்கொண்டாய். சதாம் வேஷதரம் பாபம் பிரச்சன்னமிவ பாவகம் நாகம் துவாமபிஜானாமி தர்மசத்மமிவா தர்மசத்மாபிசம்ருதம். இனிமே உன்னை எல்லாரும் என்ன சொல்லுவான்? நல்லோர்கள் மாதிரி, நல்லவன் மாதிரி வெளி வேஷம் போட்டுட்டு உள்ள பாப்பியாக இருக்க. எப்படி இருக்குன்னா மேல சாம்பல் பூத்திருக்கும்,
ஆனா உள்ள நெருப்பு இருக்கும் தணல். அதெல்லாம் பார்த்தா மேல சாம்பல் பூத்து உள்ள நெருப்பு இருக்க மாதிரி நீ மேலாக நல்லவன், ஆனா மனதுக்குள்ளே கெட்டவன். விஷயே வா புரே வா தே யதா நாபகரோம்யஹம் நச்சத்வாம் அவஜானே ச தஸ்மாத்வம் அம்ஸ்ய தஸ்மாத்வம் அம்ஸ்ய கில்பிஷம் பலமூலாசனம் நித்யம் வானரம் வனகோச்சரம் மாமிகா பிரதியுத்தாந்தம் அந்யேன ச சமாகதம். ராமா, நான் இப்ப தர்மத்தை உங்ககிட்ட கேக்குறேன். உன்னுடைய நாட்டுல நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா, இல்ல உன்னுடைய நகரத்துல நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா, இல்ல உன்னை நான் ஏதாவது அவமானப்படுத்தினேனா, உனக்கு ஏதாவது அவமானத்தை ஏற்படுத்தினேனா? எதுவும் பண்ணல. இப்படி இருக்கக்கூடிய நான் ஏதோ காட்டுல இருக்கேன். காட்டுல ஏதோ கனிகள் கிழங்குகள் இதையெல்லாம் சாப்பிட்டு கொண்டு ஒரு குரங்கு, நான் வானரன். அதுவும் உன் கூட நான் போர் புரியல, வேற ஒருத்தரோட போர் புரிந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய என்னை, ஒரு பாபத்தையும் அறியாத என்னை ஏன் கொண்டீர்? ஏன் இப்போது வதைத்தீர்? கக்ஷத்ரிய குலே ஜாதா ஸ்ருதவான் நஷ்ட சம்சயா தர்மலிங்க பிரதிச்சன்னஹா க்ரூரம் கர்ம சமாச்சரே. இப்படிப்பட்ட ஒரு கொடிய செயலை க்ஷத்ரிய குலத்துல பிறந்த தாழ்ந்தவன் கூட பண்ண மாட்டான். ஒரு க்ஷத்ரிய குலத்துல பிறந்தவன், அதுவும் நன்னா கத்து அறிந்தவன், கசடர கத்தவன், இந்த மாதிரி ஒரு தர்ம மூர்த்தி, தர்மமே வடிவாக எடுத்து வந்தவன் வெளிவேடம் போட்டு இருக்கக்கூடிய நீ இந்த மாதிரி ஒரு கொடிய செயலை பண்ணலாமா? ராமராஜ குலே ஜாதோ தர்மவாணி திவிஸ்ருதா அபவ்யோ பவ்ய ரூபேன கிமர்த்தம் பரிதாவசி. பெரிய ராஜகுலத்திலே பிறந்தவர் ராமர்னு எல்லாரும் கொண்டாடுறா, நல்லவன் போல ஏன் நீர் நடிக்கிறீர்? இந்த மாதிரி கெட்ட செயலை புரியறதுக்கு உமக்கு எப்ப எண்ணம் வந்ததோ, மனசுல எண்ணம் வந்ததோ, அப்பவே நீர் கெட்டவன், மனசே சரியில்லை, ஏன் நல்லவன் மாதிரி வேஷம் போடுகிறீர் அப்படின்னு வாலி கேட்கிறான் ராமனை பார்த்து. சாமதானம் க்ஷமாதர்மஹா சத்யம் திருதிர் பராக்கிரமௌ பார்த்திவானாம் குணாராஜன் தண்டச்சாப்யபகாரிஷு. சாமம் தானம் க்ஷமை தர்மானுஷ்டானம் சத்தியம் ஆண்மை ஆற்றல் அபகாரம் செய்தவர்களிடத்திலே தண்டனை கொடுத்தல். இது போன்ற ராஜகுணங்களை எல்லாம் மறந்துவிட்டு இந்த மாதிரி அபகாரம் செய்யாத என்னை தண்டித்தல்ங்கிறது தகாது. வயம் வனச்சரா ராஜா மிகா மூல பலாசனாக. அதுவும் நாங்க யாரு? ஏதோ காட்டுல இருக்கக்கூடியவர்கள், ஏதோ பழத்தையும் கிழங்கையும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய குரங்குகள். எங்களை வதைக்க வேண்டும்னு என்ன அவ்வளவு ஒரு கொடிய எண்ணம்? ஏஷா பிரகிருதி ரஸ்மாக்கம் புருஷஸ்துவம் நரேஸ்வரகா. நாங்க ஏதோ காட்டுல இருக்கோம், இது எங்களுடைய இயற்கை. ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வோம், சண்டை போட்டுப்போம், எங்களுடைய இயற்கை இது. குரங்குகள் நாங்கள் எங்களுக்குள்ள அடித்துக் கொள்கிறோம். நீரோ ஒரு பெரிய புருஷர், புருஷோத்தமர், புருஷர்களுக்கெல்லாம் தலைவர். நீர் இதுல பூந்து ஒரு நாட்டாமை செய்தல்ங்கிறது நல்லதுக்கு இல்ல. பூமிர் ஹிரண்யம் விக்கிரகி காரணானிச்ச தத்ரகஸ்தே வனேலாபோ மதியேஷு பலேஷுவா. ஒரு சண்டையிட்டு ஒருவன் ஒருவனை கொள்கிறான் என்றால் ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல என்ன லாபம் கிடைக்கும்? ஏதோ மண் கிடைக்கும். மண்ணுனா என்ன? அந்த ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். இல்ல அந்த ராஜ்யத்துல இருக்க தங்கம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். தங்கத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகலாம். வெள்ளி கிடைக்கும். யுத்தத்துல கிடைக்க வேண்டும். அந்த இப்ப ராமா, நீ என்ன கொன்னுட்ட, இந்த கிஷ்கிந்தால உனக்கு அப்படி என்னதான் கிடைக்க போறது? பழமும் கிழங்கும் தான் கிடைக்கும் இந்த கிஷ்கிந்தால. வெள்ளியும் தங்கமும் கிடைக்காது. வெறும் பழமும் கிழங்குக்கும். அதற்காகவா என்ன கொன்ன? இதனால உனக்கு என்ன லாபம்? என்னுடைய பழங்களை அபகரிப்பதற்காக என்ன? வினயச்சோபௌ நிகிரஹானுகிரஹாவபி ராஜவிருத்திர சங்கீர்ணா நன்றுபா காம விருத்தையா. நயம், அறநெறி நழுவாமல் இருக்க வேண்டும். வினயம், தனிந்து போகுதல், அதாவது பணிவோடு இருத்தல். இது ரெண்டும் உடைய இந்த சிக்ஷித்தல், அனுகிரகித்தல், இந்த மாதிரியான அரச நெறிகள் எல்லாம் அறிய வேண்டும். அதையெல்லாம் விபரீதமாக பிரயோகிக்க கூடாது. யாரிடத்துல வினயமா இருக்கணுமோ அவர்களிடத்துல வினயமா இருக்கணும். யாரிடத்துல
கோபிக்கணுமோ அவ்விடத்துல கோபிக்கணும், யாரிடத்துல சாந்தமா இருக்கணுமோ அவர்களிடத்துல சாந்தமா இருக்கணும். இதையெல்லாம் மாத்தி பிரயோகிக்க கூடாது. துவம் து காம பிரதானश्च கோபனश्चावस्थितः ராஜவிருத்தைர் அசங்கீர்ணः ஷராசன பராயணः. ராமா, நீ எப்படி தெரியுமா நீ நடந்துட்ட? காம பிரதானஹா, உன் மனசுல என்ன பண்றதோ அதுதான். இது தர்மம், இது அதர்மம், இது பண்ணலாம், அது பண்ணக்கூடாதுன்னா சாஸ்திரம் உனக்கு பிரமாணம் கிடையாது. உனக்கு எது பிரமாணம்னா உன் மனசுதான். மனசுக்கு எது சரின்னு பண்றதோ அதை நீ பண்ற, உன் மனசுக்கு எது தவறுன்னு பண்றதோ அதை நீ பண்ணலன்னா மாறி. ஆனா உண்மையில பார்த்தா அதுதானே பிரமாணம். சாஸ்திரம் கூட பிரமாணம் ரெண்டாவது தான். எம்பெருமான் திருவுள்ளத்துல எது சரின்னு நினைக்கிறானோ அதுதான் தர்மம், எது தவறுன்னு நினைக்கிறானோ அதுதான் அதர்மம். இருந்தாலும் வாலி சொல்கிறான், தர்மே நார்த்தே புத்திர் அவஸ்திதா இந்திரியை கிராமவித்தன் திருஷ்யசே மனுஜேஸ்வர. இப்ப நீ மன்னவன் ராஜான்னு சொல்லிட்டு நீ என்ன பண்றன்னா மனம் போகிறபடி நீனும் போய் கொண்டிருக்கிறாய். இந்திரியங்கள் உன்னை எப்படி இழுத்து கொண்டு செல்கிறதோ அப்படி நீ போகிறாய் ராமா. அத்வா பானேன காகுஸ்த அபராதினம் பக்ஷ்யசி சதாம் மத்தியே கர்ம கிருத்வா சுதுஷ்கரம். சரி, இப்ப விட்டு என்ன அபராதம் செய்யாத என்னை நீ அழித்து விட்டாய் இங்க. அப்புறம் ஒரு சமயத்துல நீ அயோத்தியைக்கு போய் காட்டுல என்ன நடந்ததுன்னு சொல்றச்சு அங்க நான் வாலியை கொன்றேன்னு நீ சொல்லுவ. அங்க வசிஷ்டர் பரதன் எல்லாரும் இருப்பான். இப்ப வசிஷ்டர் ஜாபாலி முதலான ரிஷிகளுக்கு நடுவுல நீ போய் இதை சொல்லும் பொழுது நான் இதனால வாலிய கொன்றேன்னு என்ன சொல்லுவ? எப்படி எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீ அங்க சொல்லுவ? ராஜஹா பிரம்மஹா கோகுணஹா சோர பிராணவதே ரதா நாஸ்திக பரிவேத்தாச்ச சர்வே நிறைய காமினஹா. ராஜஹா ஒரு அரசனை கொன்றவன், பிரம்மஹா ஒரு பிராமணனை கொன்றவன், கோகுணஹா ஒரு பசுமாட்டை கொன்றவன், கோவதம் செய்தவன், சோரஹா பிறர் பொருளை அபகரிக்கக்கூடிய, பிராணிவதே ரதஹா பிராணிகளை கொல்லுவதிலே ஆசை உடையவன். பிராணிகள்னா எல்லா பிராணிகளுமே, ஒரு எறும்பு தொடக்கமாக அத ஏதோ வெறும்னா எறும்பு பயன்றிருக்கும், அதை சும்மா நசுக்கி கொல்லுவதில்லை. அந்த மாதிரி ஒரு பிராணிவதம் செய்வதிலே ஒரு ஆசை உடையவர்கள் அவர்கள் எல்லாரும். அதை தவிர நாஸ்திகன், தெய்வம் ஒன்று இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளாத நாஸ்திகன். அதற்கு மேல இன்னொருத்தன் இருக்கான் பரிவேத்தா. பரிவேத்தான்னு யாருன்னா அண்ணன் தம்பி இருக்கிறார்கள். அப்ப அண்ணனுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, கல்யாணம் ஆகவில்லை. அப்படி அண்ணன் ஆகாமல் இருக்கும் பொழுது தம்பியானவன் கொண்டால் அவனுக்கு அண்ணன் கல்யாணம் பண்ணிக்காத, அவனுக்கு கல்யாணம் ஆகாத பொழுது தம்பி திருமணம் புரிந்து கொண்டால் அவனுக்குதான் பரிவேத்தா அப்படிங்கிற வார்த்தை சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகிறது. இந்த பரிவேத்தா இவன் இந்த எல்லாரும் என்ன பண்ணுவான்னா நரகத்திற்குத்தான் போக போகிறார்கள். சூச்சகஷ்ட கதர்யஸ்ச மித்ரக்னோ குரு தல்பகஹ லோகம் பாபாத்மனோ ஏதி கிரணசம்சயஹ. சூச்சகன்னா ரகசியத்தை எல்லாம் வெளியே சொல்லக்கூடியவன். இப்போ ஒருத்தர் ரகசியத்தை சொல்லி யாரிடமும் பகிராதேன்னு சொன்னா அத்தையெல்லாம் வெளில சொல்லக்கூடியவன். கதரியா ரொம்ப பேராசை உடையவன். மித்ரக்னஹா மித்ரனை அதாவது நம்பினவனை கொல்லக்கூடியவன், நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவன். குரு தல்பகஹ குரு பத்னியிடம் தவறாக நடக்கக்கூடியவன். இவர்கள்லாம் இருக்கிறார்களே, இவர்கள்லாம் பாபிகளுக்குரிய லோகத்தை அடைகிறார்கள். இதுல ஒரு ஐயம் இல்லை. இப்ப இதெல்லாம் எதற்கு சொல்றான்னா பொதுவா தர்மோபதேசம் பண்றான். அது யார கொல்லக்கூடாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உபதேசங்கள். அதாரியம் சர்மமே சத்பிர் ரோமான்யஸ்திசவர்ஜிதம் அபக்ஷ்யானி சமாம்சானி த்வத்விதைர் தர்மசாரிபிஹி. இப்ப வாலி சொல்கிறான், சரி நீ என்ன ராஜ்யத்துக்காக கொல்லல, நான் ஒரு குரங்கு. இந்த குரங்கு அடித்து நீ மாமிசம் எல்லாம் சாப்பிட்டுடலாம், இந்த குரங்கை மாமிசமாக உண்டு விடலாம்ங்கிறதுக்காக நீ என்ன கொன்னியான்னு யோசிச்சான் வாலி.
அப்படி வச்சிருந்தா கூட என்னை போன்ற குரங்கினுடைய மாமிசத்தை நீ உண்ணக்கூடாது. இந்த மாதிரி சத்திரியன் தர்மாத்மாவாக இருக்கக்கூடியவன், நீ என்னுடைய தோலை எடுத்து நீ தரித்துக் கொள்ள முடியாது. ஒரு மானை கொன்றால் அந்த மான் தோலை எடுத்து அதை உபயோகப்படுத்தலாம். ஆனா குரங்கு தோலை வைத்து ஒண்ணும் பண்ண முடியாது. குரங்குகளுடைய எலும்பை வைத்து என்ன பண்ண முடியும்? குரங்குகளுடைய மாம்சங்களையும் உண்ண முடியாது. இப்ப இந்த சமயத்துல சொல்றான், எந்தெந்த மாம்சத்தை எல்லாம் உண்ணலாம்னு. பஞ்ச பஞ்ச நகா பக்ஷ்யா பிரம்மக்ஷத்ரேன ராகவ ஷல்யகக்ஷ்வாவிதோ கோதா சஷக் கூர்மஷ்ச பஞ்சமா. இப்போ ஒருவன் இந்த க்ஷத்திரியனாக இருக்கக்கூடியவன் இந்த 5 விதமான மாம்சங்களை தான் உண்ண முடியும். குரங்கு மாம்சத்தை எல்லாம் உண்ண முடியாது. அந்த 5 விதமான மாம்சங்களும் எப்படிப்பட்டதுன்னா 5 நகம் உள்ள பிராணிகள். அந்த பிராணிகளுக்கு 5 நகங்கள் இருக்க வேண்டும். பஞ்ச பஞ்சநகா பக்ஷ்யாக. அப்ப 5 நகம் உள்ள பிராணிகள் தான் புசிக்கத்தக்கவைகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இத புசித்தே ஆணும்னு அர்த்தம் கிடையாது. ஒருவேளை புசிக்க வேண்டுமாகில் அப்பொழுது புசிக்கும் பொழுது இதற்குள்ளே எதையாவது ஒண்ணுத்தை தான் புசிக்க வேண்டும். என்னது? ஷல்யகா முள்ளம் பன்றி, ஸ்வாவிதோ பன்றி, கோதா உடும்பு, சஷகா முயல், அடுத்தது ஆமை. இந்த 5 மாம்சங்களை மட்டும்தான் உண்ண வேண்டும் ஒரு க்ஷத்திரியன் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சர்மசாஸ்தி சமே ராஜன் நஸ்பிருஷந்தி மனிஷினா அபக்ஷ்யானி ச மாம்சானி சோகம் பஞ்சநகோ ஹதஹா. அப்ப 5 நகம் உள்ள பிராணிகளை சாப்பிட வேண்டுமாகில் இந்த 5 பிராணிகளை தான் சாப்பிட வேண்டும்னு சொல்லியிருக்கு. ஆனா எனக்கும் 5 நகம் இருக்கிறது. ஆனால் என்னை நீ சாப்பிட கூட முடியாது. என்னுடைய மாம்சத்தை தொடக்கூட கூடாது நீனு. அப்படி இருக்கக்கூடிய நீ என்னை எதற்கு கொன்றாய்? தாரையா வாக்கிய முக்தோகம் சத்தியம் சர்வஜ்ஞயாஹிதம் ததிக்ரம்ய மோகேன காலஸ்ய வசமாகதா. தாரை, அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவள் நல்ல வார்த்தைய சொன்னா. ஏதோ என்னுடைய போராத காலம் அவள் வார்த்தைய கேட்காம மோகத்தினாலே இங்க வந்து நான் இப்படி உன்னுடைய பானத்துக்கு இரையாகி விட்டேன். துவயாநாதேன காகுஸ்த நசனாதா வசுந்தரா பிரமதாசீர சம்பன்னா தூர்த்தேன பதிதாயதா. இப்ப நீ ராஜாவா இருக்கும் வரை ராமா இந்த பூமிக்கு கஷ்டம்தான். ஒரு பெண் இருக்கிறாள், நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிறாள். ஆனா அவனுடைய பதியானவன் புருஷன், அவன் வஞ்சகனாக இருக்கிறானாகில் அந்த பெண்ணுக்கு எப்படி நிம்மதி இருக்காதோ அந்த மாதிரி இந்த பூமிக்கு நீ ராஜாவாக இருக்கும் வரை நிம்மதி இருக்காது. அவளுக்கு ஏத்த ராஜா நீ இல்லை. ஷட்டோ நைக்கிருதிகோ க்ஷுத்ரோ மித்யா பிரஸ்ரிதமானசா கதம் தசரதேன த்வம் ஜாதஹா பாபோ மகாத்மனா. எனக்கு ஒண்ணு புரியல. இவ்வளவு கொடியவனா நீ இருக்கியே, இவ்வளவு அதர்மமான செயலை செய்தியே ராமா. தசரதன் எப்படி உன்னை பெத்தான்? தசரதன் வயிற்றுலதான் நீ பிறந்தியா? உண்மையிலே நீ தசரதனோட பிள்ளைதானா? அப்படி இருந்தா நீ இந்த பாபத்தை செய்திருக்க மாட்டிய. சின்ன சாதித்ய கக்ஷேன சதாம் தர்மாதிவர்த்தினா எக்த தர்மாங்குஷேனாஹம் நிகதோ ராமஹஸ்தினா. அழகா சொல்கிறான், ராமம்ங்கிற ஒரு மத யானை என்னை வந்து கொன்னது. ராமன்னு பேரு அந்த மத யானைக்கு. அந்த மத யானையினாலே நான் கொல்லப்பட்டேன். அது எப்படிப்பட்ட யானைன்னா, யானையெல்லாம் ஒரு கயரை வைத்து கட்டி இருப்பார்கள் சங்கிலியால். அந்த மாதிரி ராமனை வந்து நன்னடத்தை தர்ம நடத்தைங்கிற ஒரு சங்கிலியினால கட்டப்பட்டிருந்தான் ராமன். எப்படி மத யானை அந்த சங்கிலியை உடைக்குமோ அந்த மாதிரி ராமன் அந்த சங்கிலியை உடைத்து விட்டான். நன்னடத்தைங்கிற சங்கிலியை உடைத்து விட்டான் ராமன். எத்த தர்மாங்குஷேன. இப்ப தர்மம்ங்கிற அங்குஷம், இந்த யானைகள்லாம் ஒரு அங்குஷத்தை வைத்தா கட்டுப்படும். மதம் பிடித்தால் அந்த யானை அங்குஷத்துக்கு கூட அடங்காது. அந்த மாதிரி ராமனுக்கு மதம் பிடித்தவுடன் அவன் தர்மம் என்கிற அங்குஷத்திற்கு அடங்கவில்லை. தர்மாதி வர்த்தினா. இப்ப நெறியை மீறி கண்டபடி திரியும். ஒரு இடத்துக்குள்ளதான் யானை திரியும். அப்படி இல்லாமல் ஒரு நன்னடத்தை, ஒரு நெறி, ஒரு தர்மம் அப்படின்னு ஒரு வேலி இருக்கு. அதை தாண்டி கண்டபடி திரியக்கூடிய ராமன் என்னும் யானையாலே நான் அடித்து தள்ளப்பட்டேன் என்று வாலி இவ்வாறு ராமன் தன் மீது அதர்மத்தை செய்தான். அதாவது யுத்தம் செய்யாதவனை கொல்லுதல்ங்கிறது முதல் தவறு.
அப்படி கொன்னால் கூட அனபராதியா இருக்கக்கூடியவன், அதாவது தன்னிடத்திலே ஒரு தோஷம் செய்யாதவன். எனக்கு யாராவது குத்தம் செய்தால்தான் நான் அவர்களை கொல்ல முடியும். வேற யாரோ 2 பேர் சண்டை போட்டுக்கிறான்னு நான் ஒருவரை கொல்ல முடியாது. இப்ப வாலி வைக்கக்கூடிய முக்கியமான 2 குற்றச்சாட்டு. ஒண்ணு, யுத்தம் செய்யாதவனை கொல்லுதல், தன்னோடு யுத்தம் செய்யாதவளை கொல்லுதல். இன்னொன்னு, அனபராதி, அபராதம் செய்யாதவனை, அபச்சாரம் செய்யாதவனை கொல்லுதல். இது 2மே தவறு என்பதை வைக்கிறான். இன்னும் ஒரு விஷயத்தையும் அழகாக வாலி சொல்கிறான் இந்த 17ஆம் சர்க்கத்துல. அதை நாளை பார்த்து இதற்கு ராமர் என்ன சமாதானம் சொல்கிறார் என்பதையும் நாம் மேலே அனுபவிப்போம். இன்று இதோடு நிறுத்திக் கொள்ளலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜிஎஸ் திருவடிகளே சரணம். தன்யஸ்மி சுவாமி. அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் தன்யஸ்மி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.